Exercise 9th sum பார்க்க போறோம். How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019. So உங்களோட current year என்னது 18 to 19 கரெக்ட்டுங்களா? So இங்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. எப்படி என்ன கான்செப்ட் போடணும் இங்க உங்களுக்கு income and expenditure account நீங்க போடணும் கரெக்ட்டுங்களா? So that is expenditure and income போட்டாச்சு நம்ம ஓகே. So income and expenditure account for the year ended 31st March 2019 heading போட்டுக்கோங்க debit credit போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து உங்களுக்கு 2 சப்ஸ்கிரிப்ஷன் இது ரிசீவ் ஆயிருக்கு ஓகேங்களா. இந்த இயரில் தட் இஸ் 18 and 19 இது ஃபுல்லாக மொத்தமாக டோட்டல் வந்து 65,000 வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. பட் இங்கே வந்து கரண்ட் கொடுத்துட்டாங்க, ப்ரீவியஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் சப்சிக்வெண்ட் இயர் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சரிங்களா. இப்போ பாருங்க எங்க தேர் ஆர் 200 மெம்பர்ஸ் சொல்றாங்க ஓகே. ஸோ 200 மெம்பர்ஸ் சொல்றாங்க. ஸோ ஒரு கிளப்ல வந்து 200 மெம்பர்ஸ் அதில் வந்து இயர்லி என்ன சொல்றாங்கன்னா 400 rupees கொடுக்குறாங்க இயர்லி. அப்போ 200 மெம்பர்ஸ் வந்து 400 rupees கொடுக்குறாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்? ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு 80,000 இருக்கணும் ஓகேங்களா. பட் கரண்ட் இயரில் என்ன காட்டுறாங்க? ஒன்லி 50,000 தான் காட்டுறாங்க இந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 50,000 தான் மீன்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் மிச்சம் இன்னும் எவ்வளோ வந்து கொடுக்கல? 30,000 இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் வந்து இங்கே போட்டு ஆகணும் பாருங்கள். டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டியூ ஃபார் கரண்ட் இயர் வந்து 80,000 ஆக்சுவலி. ஆனால் வந்து ரிசீவ் ஆகிருக்கிறது எவ்வளோ வந்து 50,000. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டலில் இது எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கோ அது லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 30,000 கிடைக்கும். அதுதான் என்னது அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர்னு ஆகிடும். அப்போ இந்த அமௌண்ட்டு நம்ம எங்கே எழுதுவோம்? இங்கே எழுதுவோம் ஓகே. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 50,000. இங்கேருந்து எடுத்து இதை எழுதிடுங்க இங்கே ஓகேங்களா. ஸோ இது வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃபார்மேட்டில் என்ன சொல்கிறேன், இது இங்கே வரும் அண்ட் இது கூட இங்கே வரும் கரெக்டுங்களா. பட் இது லெஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலி நம்ம. பட் நம்ம இங்கே எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா சப்போஸ் இந்த அமௌண்ட் நம்ம இங்கே போட்டிருந்தோன்னா அப்போ நம்ம இது கூட எடுத்துக்கணும் இது கூட எடுத்துக்கணும். நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரும் சப்சிக்வெண்ட் இயரோட அமௌண்ட்டு நம்ம லெஸ் தான் பண்ணணும். ஒன்லி கரண்ட் இயருக்கு என்ன ஆகுதோ அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் இங்கே இன்க்ளூட் பண்ணணும் சரிங்களா, ஆட் பண்ணணும் அதுதான் ஓகே. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 80,000 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 17 and 18. ஸோ 17 and 18 வந்து ஒன்றும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2,000 ஒன்றும் கிடைக்கல இந்த அமௌண்ட்டு. அப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் இயரில் ஒன்றும் என்னவா இருக்குது? அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அதை நம்ம எழுதியாச்சு. அண்ட் ஒன்று ஸ்டில் கரண்ட் இயருக்கு கூட இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ 30,000 அது எழுதியாச்சு. அண்ட் 5,000 எங்கேருந்து எழுதியிருக்கோம் நம்ம? 5,000 வந்து உங்களுக்கு இது ப்ரீவியஸ் தட் இஸ் நெக்ஸ்ட் இயர் சப்சிக்வெண்ட் இயர் இது 5,000. ஸோ அந்த அமௌண்ட்டு நம்ம இங்கே காட்டணும் ஓகேங்களா. அது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் மீன்ஸ் கரண்ட் இயரில் தானே இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இது அட்வான்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஆனால் நம்ம லைபிலிட்டிஸில் அதை காட்டணும் 5,000 ஓகேங்களா. இவ்வளோ தான் இந்த சம்மில்.